Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா IQ season 4 episode 22 and 23 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல என்ஆர்எஸ்ஐயோட ஃபர்ஸ்ட் இயர் பையன் ஒருத்தர் இருப்பாரு. ஆல்ரெடி அவனை பூம் பண்ணி அனுப்பியிருப்பாங்க இல்லையா சர்வீஸ் அடிக்கும்போது அவனை வந்து பக்கத்துல உட்கார வச்சிருக்காரு அவங்களோட கோச். வேர்ல்டுலயே பெஸ்டான டீமா இருந்தா கூட பண்ணுனதே திரும்ப பண்ண அவங்களுமே தோக்க தான் செய்வாங்க. நம்மளுமே இன்னுமே ஜப்பான்ல பெஸ்டான டீமா ஒன்னும் மாறல. நம்ம நேத்து நடந்ததே நினைச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நாளைக்கு நம்ம என்ன பண்ண போறோம், நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், இன்னைக்கு நீ என்ன பண்ற அதுதான் இங்க முக்கியம் அப்படின்னு சொல்லி அவனை உள்ள அனுப்புறாங்க. அவனுமே அந்த கோச் சொன்ன எல்லாத்தையுமே நினைச்சுக்கிட்டே வந்து ஜம்ப் பண்ணி செம்ம பவர்ஃபுல்லா சர்வீஸ் அடிக்கிறான். டைரக்டா கிரவுண்ட்ல ஹிட் ஆகி ஒரு சர்வீஸ் ஏஸ் ஆகுது. அடுத்தவன் மறுபடியும் செகண்ட் டைம் ஜம்ப் பண்ணி சர்வீஸ் பண்றான். இந்த வாட்டி டனாக்கா ரிசீவ் பண்றான். ஆனா பால் ஃபர்ஸ்ட் டச்சே ரொம்ப உள்ள போயிடுது. அவங்க அட்டாக்கர் பதஸ்ட் போயிடுறான். இன்னொரு பாயிண்ட்டும் கிடைக்குது. இப்ப பார்த்தா ரெண்டு டீமே 11-11 சொல்லி இனாரசாக்கி ஈக்குவல் பண்ணிட்டாங்க. மறுபடியும் அவன் ஒரு சர்வீஸ் பண்ண இந்த வாட்டி டைச்சி சாலிடா நின்னு அதை ரிசீவ் பண்ணி தரான். காக்கியமா அந்த பால சூக்கிக்கு செட் பண்ண சூக்கி அடிச்சு ஒரு பாயிண்ட் வாங்கிடுறான். இப்போ ஆசைக்கு சர்வீஸ் பண்ண போறான். அவன் சர்வீஸ் அடிக்கும் போதே அவன் கையை பாத்துக்கிட்டே 100% அப்படின்னு சொல்லிக்கிட்டு செம்ம பவர்ஃபுல் அடிக்கிறான். ஆனா ஜஸ்ட் மிஸ் அந்த பால் அவுட்ல போய் விழுந்துருது. இப்போ ஒசாமு சர்வீஸ் பண்றான். அதை ஆசையை ரிசீவ் பண்ண காயமா வந்து டனாக்காக்கு செட் பண்றான். இவன் ரொம்பவே ப்ரூட்டலான கட் ஷாட் அடிப்பான். சோ கண்டிப்பா இவன் இப்பயும் கிராஸ் கோட் தான் அடிப்பான் அப்படின்னு கெஸ் பண்ணி அவங்களோட பிளாக்கர் கரெக்டா இந்த வாட்டி டனாக்காவை பிளாக் பண்ணிடுறான். அவன் பிளாக் பண்ணதுக்கு அப்புறம் மனசுக்குள்ளே நினைக்கிறான், நீ ஒரு சீப்பான போகுட்டாவோட வெர்ஷன் தான்டா அப்படின்ட்டு. இப்போ இனாரசாக்கி தான் ஃபர்ஸ்ட் 13 பாயிண்ட் ரீச் பண்ணிருக்காங்க. சோ டிசைனிங் செட்னா 13 பாயிண்ட்க்கு அப்புறம் சைடு மாறணும் இல்லையா, அதே மாதிரி சைடு மாறிக்கிறாங்க. டிவில நடக்கிற மேட்சை ஜோசன்சியோட கோச்சுமே பாத்துக்கிட்டு தான் இருக்காரு. இனாரசாக்கி டீமா பாக்குறப்ப இன்னுமே அன்ஸ்டேபிளா தான் இருக்காங்க. இருந்தாலும் அதுல இருக்க ஒரு பிளேயரும் வேற லெவல் பவர்ஃபுல்லான ஆளுங்க தான். அவங்க கிட்ட அந்த டீம் ஒர்க் மட்டும் இல்லாததுனாலதான் இன்னுமே அவங்களால ஃபர்ஸ்ட் பிரைஸ் வர முடியாத அளவுக்கு இருக்காங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்றாரு. மேட்ச்க்குள்ள இருக்க மனசுக்குள்ளே நினைக்கிறேன், யார் இப்ப நாங்க ஜப்பான்ல செகண்ட் இருக்கோம்னு சொல்லி எல்லாம் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கா. ஆமா நம்ம செகண்டா தேர்டா அதுவே அவனுக்கு தெரியாத அளவுக்கு தான் இருக்கான். அதெல்லாம் நேத்தே முடிஞ்சு போச்சு. எத்தனையோ நேத்து நடந்துகிட்டு போய்கிட்டே தான் இருக்கும். ஆனா நாங்க இன்னைக்கு என்ன பண்ண போறோம், இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம்ன்றதுதான் முக்கியம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அவங்களோட பிளாகுமே அதை தான் ரெப்ரசென்ட் பண்ணும். எப்படி கராசனோக்கு ஃப்ளைன்னு சொல்லி இருக்கும், அவங்களுக்கும் அதே மாதிரி தான். We don't need the memories அப்படின்னு தான் அவங்களோட பிளாக்லயே இருக்கும். காயமா அடிக்கிறத ரிசீவ் பண்றா. அதை ஒசாமு வந்து ஆட்ஸ்முக்கு தான் செட் பண்ண வர்றான். நாங்க இன்னைக்கு என்ன பண்ண போறோம்ன்றதுதான் இங்க முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஃபாஸ்டா ஓடி வந்து பின் மைனஸ் பேக் ரோ அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஃபாஸ்டா அவன் ஒரு அட்டாக்கிங் போடுறான். இதெல்லாம் பார்த்துட்டு கராசனோ பிளேயர்ஸ் ரொம்பவே சர்ப்ரைஸா சாக்கோட பாத்துக்கிட்டு இருக்காங்க. கோச்சுக்காய் வந்துட்டு இதெல்லாம் ஒரு ஃப்ளூக் தான்டா, நீங்க எதுவும் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. அது ஒரு ஃப்ளூக்காவே இருந்தாலும் இவங்க இந்த மாதிரி ஒரு அன்பிரடிக்டபிளான ஒரு ஷாட்டா பாக்குறப்ப கண்டிப்பா அவங்களுக்கு நர்வஸா இருக்கும் அப்படின்ட்டு கீட்டா வெளியே இருந்து நினைச்சிட்டு இருக்கான். அதே மாதிரி இந்த வாட்டி ஒசாமு சர்வீஸ் பண்ண டைச்சி அதை ஒரு தயக்கத்தோட தான் ரிசீவ் பண்றான். காகியமாவும் செட் பண்ண ஆசைக்கு அவங்க ஈஸியாவே நின்று பிளாக் பண்ணிடுறாங்க. இப்போ இனாரசாக்கி 14 கராசனோ 12 சொல்லி வந்துட்டாங்க. ஆனாலுமே நல்ல வேளை ஆப்போனன்ட் டீம் நெட் சேனல்ல பாயிண்ட் இங்கிட்டு வருது. இருந்தாலும் கராசனோட மென்டல் ஸ்டேட் ரொம்பவே அஃபெக்ட் ஆகி தான் இருக்குது. இப்போ அப்படியே பால் ரேலி ஆகிட்டு இருக்க டனாக்கா ஒரு பால் அடிக்கிறான். அது ஆட்சுமோ கையில பட்டு மெதுவாகுது. அதை ஓஜிரோ செம பவர்ஃபுல் அடிக்க டைச்சி சூப்பராவே அதை ரிசீவ் பண்றான். அந்த பால காகியமா மறுபடியும் டனாக்காக்கு செட் பண்ண டனாக்கா இந்த வாட்டி கண்டிப்பா பிளாக் பண்ணிடுறாங்க தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே தூக்கி டிராப் வைக்கிறான். அதை அவங்க டீம்ல இப்ப விழுந்து எடுத்து கொடுக்க அந்த பாயிண்ட் ஆரன் ஓஜிரோ அடிச்சு வாங்குறான். அந்நேரம் டனாக்கா திடீர்னு காகியமா கிட்ட வந்துட்டு நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும், நான் சொல்றத பண்ணு அப்படின்னு சொல்றான். அது என்னன்னு சொல்லி நம்ம இப்ப காட்டல, அப்புறம் காட்டுவாங்க. அடுத்து ஒரு ரேலில ஹினாட்டா அடிச்சு ஒரு பாயிண்ட் வாங்குறான். இப்போ காகியமா சர்வீஸ் போட போறான். அவனும் செம்ம பவர்ஃபுல்லா சர்வீஸ் அடிச்சு அதை ஒசாமு கை வைக்கிறான். ஆனா ஃபர்ஸ்ட் டச் நம்ம கோட்டுக்குள்ள வருது. எல்லாருமே சீக்ரெனைஸ்ட் அட்டாக்கு வர டைச்சி அந்த பால் அடிக்கிறா. இருந்தாலும் நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லிப்ரோ எடுத்தாரா. அந்த பால் ரொம்பவே நெட்டுக்கிட்ட போறதுனால ஆட்சுமோ வந்துட்டு ஒத்த கையில் அமுக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்றான். சரின்னு சொல்லிட்டு ஹினாட்டா பிளாக் ஏறிடுறான். ஆனா அவன் நேக்கா ஒத்த கையை மட்டும் வச்சிருந்தவன் திடீர்னு பால் கிட்ட வர்றப்ப ரெண்டு கையை வச்சு செட்டிங் பண்ற மாதிரி வந்துட்டான். அந்த பால் ஹினாட்டா உள்ள அமுக்கி விட்டதுனால பாயிண்ட் இனாரசாக்கிக்கு தான் போகும். இதைத்தான் ஓவர் ரீச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு செட்டர் செட் பண்ண வரும்போது பாலை உள்ள விட்டு தடுக்க கூடாது ஆப்போனன்ட் டீம். ஆனா டிராப் போடுறப்ப தடுக்கலாம். ஹினாட்டா அதனாலதான் அவன் டிராப் போட வரான்னு சொல்லி தடுக்க வந்திருப்பான். ஆனா அவன் கையை மாத்தி செட்டிங் போடுற மாதிரி வந்துட்டான். சோ இனாரசாக்கிக்கு பாயிண்ட் போகுது. இப்ப பார்த்தா ஆட்சுமோ சர்வீஸ் போட போறான். அவன் ஓடி போய் செம்ம பவர்ஃபுல் அடிக்கிறான். டைச்சி வச்ச வேகத்துக்கு அவ்வளவு தூரம் அவங்க கோட்டோட எண்ட்ல போய் உழுகுது. லிட்டரலி வந்த வேகம் கூட தெரியல. எப்படியோ லக்கிலி நமக்கு பாயிண்ட் ஆகுது. இப்போ ஹினாட்டா சர்வீஸ் பண்றான். அது அவங்க டீமோட ஏஸ் ரிசீவ் பண்ண ஆட்சுமோ வந்துட்டு அவங்களோட அட்டாக்கருக்கு செட் பண்றான். அதை சூக்கி கரெக்டா ஓடி போய் அவனுக்கு பிளாக் பண்றான். அவங்களோட லிப்ரோம் பின்னாடி இருந்து சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அவன் எடுக்க வரவாவது அப்படியே ஆட்சுமோ வந்துட்டு ஒசாமு அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு திடீர்னு அவனோட அங்கிட்டு செட் பண்ணிடுறான். கோச்சுரா இவன் என்ன ஃபர்ஸ்ட் டச் ஒசாமுக்கு செட் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சூக்கி வேமா அங்கிட்டு ஓடி போறான். ஒசாமு அடிக்கிறத பிளாக் பண்ண அவன் அடிக்கிற மாதிரி வரவும் சூக்கி அங்க பிளாக் ஏறிறான். அங்க அந்த ஒசாமு பையன் இன்னொரு ட்விஸ்ட் அடிக்கிறான். அப்படியே அடிக்கிற மாதிரி வந்தவன் தூக்கி அந்த பக்கம் செட் வச்சிடறான் அவங்களோட ஏஸுக்கு. கோச்சுரா சூக்கி இல்ல அங்க பிளாக்கும் இல்ல ஒரு மண்ணு இல்ல அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருப்ப ஆரன் ஓஜிரோ பயங்கர பவர்ஃபுல் அடிக்கிறான். சோலி முடிஞ்சிரா அப்படின்னு நினைக்கிறப்ப கதையில அங்கதான் ஒரு ட்விஸ்ட். அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது ஷோயோ ஹினாட்டா. அவ்வளவு அக்யூரேட்டா அந்த பால் எங்க வருதுன்னு அவ்வளவு நேரம் ப்ரெடிக்ட் பண்ணி செம்மையா கைய வைப்பான். சூப்பரா அப்படியே ஒரு ரோல் அடிச்சு பாலை ரிசீவ் பண்ணி தருவான் பாருங்க. ஒட்டுமொத்த ஸ்டேடியமும் அவ்வளவு சாக்கு. ஈவன் கராசனோ டீம்லாம் வாய பொளந்து பாப்பாங்க. சச் a pure goosebumps moment. காகியமா செட் பண்ண வரும்போதே மனசுக்குள்ளே நினைக்கிறேன், என் வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு நாள் வரும்னு சொல்லி நான் எதிர்பார்த்ததே இல்ல. ஆனாலும் வேற வழியே இல்ல, நான் சொல்றேன் நைஸ் ரிசீவ் அப்படின்னு சொல்றான். ஹினாட்டாக்கு அந்த ஒரு மொமெண்ட், அந்த ஒரு சந்தோஷத்தை மறக்கவே முடியல. இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா விஷயத்தையும் நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். ரொம்பவே ஹாப்பியா இருக்கான். ஜோசன்சி டீமோட கோச் இதை டிவில பாத்துக்கிட்டு இருக்கப்ப செம்ம சர்ப்ரைஸ் ஆயிடுறாரு. இது ஒரு ஃப்ளூக் தானா? ஆனா அவனோட கான்சென்ட்ரேஷன் லெவல் வேற லெவல் இருந்தது. இது கண்டிப்பா ஃப்ளூக் இல்ல அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு. கவுண்டர் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சு கத்த இந்த வாட்டி 5 பேரும் ஃபுல் டீம் சீக்ரெனைஸ்ட் அட்டாக்கு வர்றாங்க. இனாரசாக்கியோட கோச் நினைக்கிறாரு இது வெறும் ஒரு பாயிண்ட் கிடையாது, இந்த ஒரு
பாயிண்ட் விட்டா அவங்களோட மொமெண்டம் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிரும். பால என்ன ஆனாலும் விட்டுறாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கத்துறாரு. பால ஆசையை செம்ம பவர்ஃபுல்லா அடிக்க அந்த பக்கம் ஆட்ஸமும் விடாம ரிசீவ் பண்றான். ஒசாமு அந்த பால் அவங்களோட அட்டாக்கருக்கு செட் பண்ண ட்ரிபிள் பிளாக் நிக்கிறாங்க. இருந்தாலும் அவன் கையில பட்டு ரொம்ப தூரம் பின்னாடி தெரிக்க விடுறான். இவங்க எல்லாம் பாயிண்ட் வந்துருச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க டைம்ல மறுபடியும் ஹினாட்டா அவ்வளவு தூரம் ஓடி போய் செம்மையா தூக்கி விடுறான். அதை தூக்கி விட்டது மட்டும் இல்லாம காகியாமா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம வேகத்தோட ஓடி வர்றான். எல்லாரும் ஹினாட்டாக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க டைம்ல காகியமா தூக்கி டனாக்காக்கு செட் பண்ண டனாக்காவும் செம்ம பவர்ஃபுல் அடிக்கும். அது அவங்களோட ஏஸ் கையில பட்டு பின்னாடி தெரிக்குது. பாயிண்ட் வந்துருச்சுன்னு இப்ப நினைக்கிறப்ப அந்த பால் அவங்களோட லிப்ரா அவ்வளவு தூரம் பின்னாடி போய் எடுத்து போட்டுக்கான். அதை ஆட்ஸும் எப்படியே உள்ள தள்ளி விட்டுறான். தட்டுச்சு எல்லாரும் பின்னாடி இறங்க அப்படின்னு டைச்சு சொல்லிக்கிட்டு இருக்கப்ப பால் டேப்ல விட்டு ரொம்ப முன்னாடி விழுந்துருச்சு. போச்சுடா அப்படின்னு நினைக்கிறப்ப பால் கீழே விழுந்து இனார்சாகிக்கு இந்த பாயிண்ட் போகுது. இந்த ஒரு பாயிண்ட் கராசுனோவை மென்டலி ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிருக்கும். ரொம்ப அப்செட் ஆயிருப்பாங்க அப்படின்னு அந்த கோச் நினைச்சுக்கிட்டு இருக்க. அதே மாதிரி தான் கராசுனோ டீம் இருக்காங்க. கோச்சுக்கை உடனே ஒரு டைம் அவுட் கேட்டு எல்லாரையும் வெளியே கூட்டு வந்துடுறாரு. எல்லார் மைண்ட்லயும் ஓடிக்கிட்டு இருக்க ஒரே விஷயம் நான் இங்க தோக்க கூடாது அப்படின்ற மட்டும் தான் எல்லார் மைண்ட்லயும் ஓடிக்கிட்டு இருக்குது. கோச்சுக்காகி இவங்க கிட்ட என்ன சொல்றதுனே தெரியல. எல்லாருமே அவ்வளவு சீரியஸா இருக்கிற டைம்ல திடீர்னு ஒரு வாய்ஸ் என்னோட ரிசீவ் எப்படி இருந்தது பாத்தியா காகியமா அப்படின்னு சொல்லிட்டு காகியமா ஹினாட்டாவை என்னைக்காவது பாராட்டுவானா? நான் பார்க்கவே இல்லடா நீ எடுத்து ரிசீவ் அப்படின்னு சொல்லிடுறான். டே நடிக்காதடா, நீ பார்த்தடா, நீ நைஸ் ரிசீவ் சொன்னதை நான் என் காதால கேட்டேன்டா அப்படின்னு செம்ம எக்ஸைட்டிங்கா சொல்லிட்டு இருக்கான். இப்போ என்ன நீ இந்த பால பாக்கலையா? வா நான் மறுபடியும் உள்ள இறங்கு, அடுத்து உனக்கு ஒரு பால் ரிசீவ் பண்ணி காட்டுறேன், அப்ப பாரு அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இதை பார்த்ததுக்கு அப்புறம் டீம் பிளேயர்ஸ் எல்லாருக்குமே செம்ம சிரிப்பு வருது. எல்லாரும் அவ்வளவு நேரம் அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸான மைண்ட்ல இருந்து கம்ப்ளீட்டா வெளியே வந்து கொஞ்ச நேரம் சிரிக்கிறாங்க. இப்ப ரிலாக்ஸ் ஆகுறாங்க. இப்போ கராசுனோ டீம் உள்ள வந்து செம்ம ஃபயரோட நிக்கிறாங்க. இப்போ இனாரசாகியோட கேப்டன் மறுபடியும் உள்ள வரான். இப்போ அவன் தான் சர்வீஸ் போட போறான். அவன் சர்வீஸ் போட போகும்போதே நினைக்கிறான், நான் ஒன்னும் இந்த டீம்ல ரொம்பவே முக்கியமான பிளேயர் எல்லாம் கிடையாது, நான் இருக்கிறதுனால இந்த மேட்சே அப்படியே புரட்டி போட்டுறேன் அப்படின்ற மாதிரி ஆளும் கிடையாது, நான் ஜஸ்ட் இவங்களுக்கு பேக்கப்பா தான் இருக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச வர நீயுமே அப்படிதான் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் டைச்சியை பார்த்து நினைக்கிறான். எக்ஸாக்ட்லி அவன் சொன்னது 100% உண்மைதான். ரெண்டு கேப்டன்ஸ்மே அவங்களோட டீமுக்கு பேக்கப்பா மட்டும் தான் இருக்காங்க. இப்போ அப்படியே பால் ரேலியா கிட்ட இருக்கப்ப அவங்க டீமோட மிடில் பிளாக்கர் அடிக்கிறான். அந்த டைச்சி ரிசீவ் பண்றான். ஃபர்ஸ்ட் டச்சே உள்ள போகுது. அது அவங்களோட லிப்ரோ எடுத்தாரான். அந்த பால் ஆட்ஸும் ரிண்டாரோக்கு செட் பண்ண அவன் டக்குன்னு அடிச்சு முடிச்சுட்டு போயிடுறான். அடுத்து ஒரு பால் ரேலியா கிட்ட இருக்கப்ப டனாக்கா இந்த வாட்டி அடிக்கிறான். அது அவங்களோட பிளாக்கர் கையை வைக்கிறான். ஆனா ஃபர்ஸ்ட் டச்சே உள்ள போகுது. அதை டைச்சி ரிசீவ் பண்றான். சீக்ரெனைஸ் அட்டாக் வரப்ப காகியம் வந்து சூக்கிக்கு செட் பண்றான். ஆனா இந்த வாட்டி அவங்களுக்கு மேட்சிங் ஆகல. சோ பால கீழ விட்டுறான் சூக்கி. சாரி என் மேலதான் தப்பு அப்படின்ற மாதிரி காகியமா சொல்றான். இல்ல நீ ஒன்னும் உனையெல்லாம் பிளேம் பண்ணிக்க வேணாம், நீ ஒன்னும் அவ்வளவு பெரிய ஆளா இல்ல, எனக்கு டயர்ட் ஆயிருச்சு அதனாலதான் அடிக்க முடியல அப்படின்னு சொல்றான் சூக்கி. அப்படின்னா அடுத்த பால் போடவா வேணாம் அப்படின்ற மாதிரி காகியமா கேட்க, அதுக்குள்ள தோல்வி ஒத்துக்க மாட்டேன், நீ எனக்கு அடுத்து போடு அப்படின்னு சொல்றான். அவங்களோட கேப்டன் அப்படியே டைசியை பாத்துக்கிட்டே இருக்கான். அடுத்த பால் ரேலி ஆகிறப்ப சூக்கி இந்த வாட்டி கரெக்டா அடிச்சு பாயிண்ட் வாங்கிடுறான். இப்போ ஆசைக்கு சர்வீஸ் அடிக்க ரெடியா நிக்கிறான். அவன் கையை பாத்துக்கிட்டே 100% அப்படின்னு சொல்றான். ஓடி வந்து இந்த வாட்டி செம்ம பவர்ஃபுல்லா ஜம்ப் சர்வீஸ் அடிக்கிறான். லிட்டரலி இந்த பால் போன வேகமே தெரியல. அடுத்த செகண்ட் கிரவுண்ட்ல குத்தி டைரக்டா ஒரு சர்வீசஸ் ஆகுது. இனாரசாகியோட சீரப் டீம்ல இருந்தே வே டு கோ சாமுராய் காய் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க ஆசையை பார்த்து. இப்ப மறுபடியும் ஆசையை அதே மாதிரி ஒரு சர்வீஸ் அடிக்க இந்த வாட்டி கீட்டா விடாம ரிசீவ் பண்றான். இப்ப அவங்க டீம்ல இருந்து ஆரன் தான் அடிக்கிறான். அது சூக்கி கையில பட்டு பால் ஸ்லோ ஆகுது. டனாக்கா எடுத்து தரான். காகியமா ஆசைக்கு செட் பண்ண ஆசை அடிக்கிறத ஆட்சும் வந்துட்டு ரெண்டு கையை வச்சு அப்படியே தூக்கி விடுறான். ஆட்சும் பார்த்தா திடீர்னு பேக்ரவுண்ட்ல இருந்து அடிக்க ஓடி வந்துகிட்டு இருக்கான். ஒசாமுவும் அவனுக்கு செட் பண்ண நல்ல வேலை கரெக்டா அவங்களுக்கு சிங்க் ஆகல. அவங்க பால கீழே விட்டுட்டோமே நினைக்கிற டைம்ல அவங்க கேப்டன் கீட்ட அப்படியே உள்ள தள்ளி விட்டுறான். உளுந்து அந்த பால டைச்சி ரிசீவ் பண்ணி தந்துட்டு சீக்ரெனைஸ் அட்டாக்கு ஓடி வராங்க. அவங்களோட கேப்டனுமே நினைச்சு பாக்குறான், இவங்க சிரிட்டர் சேவா கூட லேண்ட் அந்த அளவுக்கு பேக்ரவுண்ட் அட்டாக் எல்லாம் யூஸ் பண்ணவே இல்ல, ஏதோ இப்பயுமே ஒரு வாட்டி மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்காங்க, சோ கண்டிப்பா பேக்ரவுண்ட்ல இருந்து அடிக்க மாட்டாங்க அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். ஆனா டைச்சி மனசுக்குள்ளேயே நினைக்கிறான், நான் ஒண்ணு இங்க டீமுக்கு என்னோட டீமுக்கு சப்போர்ட் பண்ண மட்டும் வரல, அவங்களை ப்ரொடெக்ட் பண்றது மட்டும் என்னோட வேலை கிடையாது, இங்க இருக்க எல்லாரோட வேலையுமே பாயிண்ட் வாங்கி தர்றதுதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு டைச்சி பேக்ரவுண்ட்ல இருந்து அடிச்ச ஒரு பாயிண்ட் வாங்குறான். அதுவும் கீட்டா கையிலே அடிச்ச ஒரு பாயிண்ட் வாங்குறானா அவனுமே சிரிக்கிறான். இப்போ ரெண்டு டீமுமே 20-20 சொல்லி ஈக்குவலா இருக்காங்க. அடுத்து இப்ப ஆசை அடிக்கிற சர்வீஸ் வந்து டேபிள் பட்டு ரொம்ப முன்னாடி உழுது. அது அவங்களோட லிப்ரோ அப்படியே உழுந்து எடுக்கிறான். ஃபர்ஸ்ட் டச்சே உள்ள வந்த காரணத்தினால சூக்கி அப்படியே அதை பொத்தி போட்டுறான். கராசுனோ ஃபைனலி லீடிங் போயிட்டாங்க. அடுத்த ரேலியில இனாரசாகியோட பிளாக்கர் அடிச்சு ஒரு பாயிண்ட் வாங்குறான். இப்போ அவங்க டீம்ல இருந்து ஒசாமு பவர்ஃபுல்லா சர்வீஸ் பண்றான். அது ஆசை கொஞ்சம் தப்பா ரிசீவ் பண்றான். டனாக்கா காகியமாக்கு செட் பண்ண காகியம் அடிக்கிறதா அந்த பக்கம் ஆட்சும் ரிசீவ் பண்றான். ஆட்சும் வேமா ஓடி வரத பார்த்துட்டு மறுபடியும் இவன் அதே மாதிரி ஃபாஸ்ட் அட்டாக் தான் ட்ரை பண்ணுவான்னு சொல்லி எல்லாம் நினைச்சிட்டு இருக்கப்ப, நீங்க அதே தானே நினைக்கீங்க இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒசாமு ஆப்போசிட்ல அவங்க ஏஸ்க்கு செட் பண்ணிடுறான். சூக்கி பிளாக்கு அவன் கிட்ட கையை கொண்டு வரதுக்குள்ள அவன் அடிச்சு முடிச்சுட்டு போயிடுறான். அப்போ பார்த்தா இனாரசாகி ஒரு பாயிண்ட் லீடிங் போயிட்டாங்க. இப்போ ஒசாமு ஒரு சர்வீஸ் பண்ண அதை டைச்சி ரிசீவ் பண்ணி காகியம் தரான். காகியமா டனாக்காக்கு செட் பண்ண டனாக்கா பிளாக் அவுட் வெளியே அடிச்சு ஒரு பாயிண்ட் வாங்கி தரான். இப்போ சூக்கி சர்வீஸ் பண்ண அது அவங்க டீம்ல ஏஸ் வந்து ரிசீவ் பண்றான். ஆக்சும் செட் பண்ண வரும்போது டச் பண்ணிரு பால டச் பண்ணிரு எப்படியாவது அப்படின்னு ஹினாட்டா நினைச்சிட்டு இருக்கான். அவன் தூக்கி ரெண்டாவது டச்ல டிராப் போஸ்ட் போயிட்டான். அவங்களோட கேப்டனுக்கு பதிலா இப்ப மறுபடியும் அந்த 5 நம்பர் பிளேயர் ரொட்டேஷனை மாத்தி விட்டுறாங்க. இப்போ ஓஜிரோ ஓடி வந்து செம்ம பவர்ஃபுல்லா ஒரு சர்வீஸ் பண்ண அது ஆசை கையிலே விழுந்து. ஆசை ஃபர்ஸ்ட் டச் தான் வைக்கிறான். ஆனா ரொம்ப தூரம் உள்ள போயிருது. அவங்க அட்டாக்கர் அடிச்சு முடிச்சிடறான். இப்ப பார்த்தா இனாரசாகி செட் பாயிண்ட்ல வந்து நிக்கிறாங்க. கராசுனோ டீமும் வட்டம் போட்டுட்டு எல்லாம் காமா இருக்க, கண்டிப்பா நம்மளால பாயிண்ட் எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இத டிவில எல்லாருமே பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆபஜோசை சிரட்டோரி சாவா எல்லாருமே பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போதான் டனாக்கா ஆல்ரெடி காகியமட்டவன சொல்லிருப்பாளே அது என்னன்னு சொல்லி காட்டுறாங்க. நான் நல்ல ஒரு சேஃபான கேம் பிளே தான் விளையாண்டுட்டு இருக்கேன். சோ என்னோட இன்ஸ்டிங் சொல்லுது இதை தாண்டி நான் போக கூடாதுன்னு சொல்லிட்டு அவனே அவன் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிட்டு தான் காகியமட்ட வந்துட்டு எனக்கு இதுக்கப்புறம் செட் பண்ணாத, என்னால சரியா பாயிண்ட் வாங்க முடியல அப்படின்னு கேட்டிருப்பான். காகியமா அந்த இடத்துல எந்த வித தயக்கமே இல்லாம அப்பெல்லாம் என்னால முடியாது அப்படின்னு சொல்லிடுவான். இப்போ ஓஜிரோ சர்வீஸ் அடிக்க அதை காகியமா வந்துட்டு மறுபடியும் டனாக்காக்கு தான் செட் பண்றான். டனாக்காவை அவங்க பிளாக்கர்ஸ் கம்ப்ளீட்டாவே பிளாக் பண்ணிட்டாங்க. ஐயோ அப்படின்னு நினைக்கிற டைம்ல நிஷினோ எப்படியோ வந்து எடுத்து தந்துடுறான். அந்த பால காகியமா 2ஆம் பாஸ்ல லைட்டா ஹினாட்டாக்கு தூக்கி விட ஹினாட்டா அடிக்கிறதா அவங்க டீம்ல ஆரன்
டக்குன்னு விழுந்து எடுக்கிறான். செட்ரால இதை சரியா செட் பண்ண முடியாது நினைக்கிற டைம்ல ஆட்சுமோ அவ்வளவு சூப்பரா உட்காந்து அந்த பால் அவங்க அட்டாக்கருக்கு செட் பண்ண அவங்க அட்டாக்கர் செம்மையா அடிக்கிறான். ஆனா நிஷினோயா விடாம எடுக்கிறான். அந்த டைம்ல காகியாமா நோ சொன்னது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்தையுமே சொல்லிருப்பான், உன்னோட அட்டாக்கிங் எங்களுக்கு தேவை டனாக்கா அப்படின்ட்டு. கோச்சுக்காய் காகியாமாட்ட சொன்னதையுமே அவன் நினைச்சு பாக்குறான், நம்ம டீம்ல இருக்க ஒரு பிளேயரோட கண்டிஷன் எப்படி இருக்குன்றதே நீ தான் பாத்துக்கிடணும். ஃபர்ஸ்ட் செட்டோட எண்டிங்ல டனாக்கா எப்போ நார்மல் ஆயிட்டான். அவன் அப்பவே ரொம்ப காமாவும் ஆயிட்டான். அது மட்டும் இல்லாம அடிச்ச கிராஸ் ஷாட் இருக்கு, அது உண்மையிலேயே அமேசிங்கான ஒரு ஷாட் தான். ஆனா அதுதான் டனாக்காவோட பெஸ்ட் வெப்பனா இல்ல, அதை முடிவு பண்ண வேண்டியது நான் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு காகியாமா இப்ப டனாக்காக்கு செட் பண்றான். பால் அப்படியே ஆண்டனா கிட்ட வர தள்ளிட்டான். போ, உன்னால முடிஞ்ச வர அந்த எட்ஜ் கிட்ட போ அப்படின்னு அனுப்புறான். டனாக்காவோட கொடூரமான அந்த ஒரு கிராஸ் ஷாட்டை பார்த்ததுக்கு அப்புறம் எல்லா பிளாக்கர்ஸ் அவனை கிராஸ் கோட் பிடிக்கணும் மட்டும் தான் நினைப்பாங்க. இன்னொரு பாதையை அவங்க ஓபன் விட்டுருவாங்க அப்படின்ட்டு கோச்சுக்காய் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. காகியாமா ஒண்ணு என்னை பெட்டரா ஃபீல் பண்ண வைக்கணும்ன்றதுக்காக செட் பண்ணல, அவன் என்னைய நம்பி செட் பண்ணிருக்கான், நான் தான் கரெக்டான டெசிஷன் என்னைய நம்புறான் அப்படின்னு டனாக்கா நினைச்சுக்கிட்டு செம்மையா ஸ்ட்ரைட் ஒரு ஸ்பைக் பண்றான். அந்த ஆண்டனாக்கும் பிளாக்கரோட கைக்கும் இருக்கக்கூடிய அந்த சின்ன கேப்ல பால புதைச்சிட்டு போயிடுறான் டனாக்கா. காகியாமாக்கெல்லாம் அள்ளு விட்டுருது. ஆட்சுமோ எல்லாருமே மிரண்டு போயிடுறாங்க. காகியாமாக்கு இப்பதான் ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. ஒரு செட்டரோட வேலையா தான் ஒரு அட்டாக்கரோட ஸ்ட்ரென்த்தை வெளிக்கொண்டு வருது. அந்த வேலையை இப்பதான் காகியாமா கரெக்டா பண்ணிருக்கான். இந்த குடி டூ சூஸ்க்கு என்ன ஆச்சு, ட்ரைனிங் கேம்ப் முடிஞ்சு கொஞ்ச நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ள இவன் எப்படி இப்படி மாறணும் அப்படின்ட்டு ஆட்சுமோ ஒண்ணுமே புரியாம இருக்கான். டனாக்கா அடிச்ச ஷாட்டை போன்ல இருந்து தலைவன் ஒய்காவ பாத்துக்கிட்டு அட போங்கடா அப்படின்ற மாதிரி செம்ம கட்டுப்போட ஓடிக்கிட்டு இருக்கான். அங்க இருந்த சின்ன பசங்களை யாரா இவன் ஜோக்கர் மாதிரி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. இப்ப காகியாமா சர்வீஸ் பண்ண அவங்க டீம்ல ஒசாமு அதை ரிசீவ் பண்றான். பட் ஃபர்ஸ்ட் டச்லயே அவங்க கோர்ட்டுக்கு வெளியே போய் விழுந்துருது. சோ இது ஒரு சர்வீஸ் ஏஸ் ஆகுது. அடுத்தும் காகியாமா சர்வீஸ் பண்றான். இந்த வாட்டி பவர் அடிப்பான்னு பார்த்தா தூக்கி தட்டி விட்டுறான். அவங்க டீம்ல எப்படியோ ஒருத்தன் உளுந்து எடுக்க ஃபர்ஸ்ட் டச் அது உள்ள வந்துருது. நிஷினோயா அந்த பால ரிசீவ் பண்ணி தரான். காகியாமா அந்த பால அப்படியே ஹினாட்டாக்கு செட் பண்ண ஹினாட்டா ஸ்ட்ரைட்டா பதஸ்ட் போயிடுறான். இப்ப பார்த்தா கராசனோ டீம் செட் பாயிண்ட்ல வந்து நிக்கிறாங்க. அடுத்து காகியாமா சர்வீஸ் பண்ண அது அவங்க டீம்ல ஆரன் ரிசீவ் பண்ணிடுறான். ஆட்சுமோ அவங்களோட 5 நம்பர் பிளேயருக்கு செட் பண்ண அவன் அழகா அடிச்சு ஒரு பாயிண்ட் வாங்கிடுறான். அடுத்த ரேலி ரொம்ப நேரம் அப்படியே போய்கிட்டே இருக்குது. அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது காகியாமா கையில அந்த பால் வருது. அது நெட்டை ஒட்டி ரொம்ப தூரம் போய்கிட்டு இருக்குது. காகியாமா எப்படியா ஜம்ப் பண்ணி பிடிக்க பாரு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கான். பட் அவனால முடியல. எப்படியோ லைட்டா ஒரு வரலச்சு தொட்டு விடுறான். இருந்தாலும் அந்த பால் மேல ஏறாம அப்படியே கீழே நோக்கி போய்கிட்டு இருக்குது உழுகிற மாதிரி. ஐயோ போச்சுடா அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கப்ப ஹினாட்டா அவன் காலை வச்சு அந்த பால் உள்ள தள்ளி ஒரு பாயிண்ட் வாங்குறான். இப்ப மறுபடியும் கராசனோ 26 சொல்லி செட் பாயிண்ட் வச்சிருக்காங்க. ஏதாவது என்னை கம்ப்ளைண்ட் பண்றா அப்படின்ற மாதிரி காகியாமா ஹினாட்டாவை பார்த்து கத்துறான். அப்படியா, நீ அடுத்த பால் எனக்கே செட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்றான் ஹினாட்டா. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஆட்சுமோ அப்படியே ஒரு மாதிரி சிரிக்கிறான். சிரிச்சுக்கிட்டே நான் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிட்டேன் ஷோயோ ஹினாட்டா அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறேன். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோடையுமே முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோடு தான் இந்த ஒரு மேட்சுக்கான கன்க்ளூஷனு. அதெல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பாய் கைஸ்.